தூத்துக்குடியில் இந்த மெத்தடில் தான் மீன் குழம்பு வைப்போம். டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி ஜாரில் வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், ஜீரகம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் வத்தல் தூள், தக்காளி, அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஆயிலில் வெங்காயம் சேர்த்துட்டு அது நல்லா வதங்கின பிறகு அதில் பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த புளி கரைசலை அதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே தேங்காய் அரைச்சி அந்த விழுதையும் சேர்த்துக்கிறேன். குழம்பு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆன பிறகு அதில் மீன் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் ஃப்ரை பண்ணுறதுக்கும் மசாலா ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணியும் எடுத்துட்டேன். சங்கரா மீன் குழம்பு ஃப்ரை ரெண்டுக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபிஷ் நல்லா குக் ஆகிட்டு இப்போ தாளிச்சிடலாம். ஆயிலில் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து தாளிச்சிக்கிட்டேன்.